வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல் இனோவேஷன் மிஷன் அண்டராக ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அடல் டிங்கரிங் லேபரட்டரி மேஜர் ப்ராசஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்ட்ரோடக்ஷன். யூட்டிலைஸ் த ஏடிஎல் ஃபண்ட். அடல் இனோவேஷன் மிஷனில் அடல் டிங்கரிங் லேப் ஓப்பன் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஃபண்டு அனைத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு யூட்டிலைஸ் பண்ணணும். அப்படி யூட்டிலைஸ் பண்ணும்போது வாட் ஆர் த சேலஞ்சஸ் இன் ஏடிஎல் ஃபண்ட்ஸ், என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும். அடுத்து பிஎஃப்எம்எஸ் போர்ட்டல் ப்ராப்பராக அப்டேட் பண்ணலை அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி அப்டேட் பண்ணுறது. வாட் ஆர் த சர்டிஃபிகேட் நீடட் ஃபார் யூசி, அதாவது யூசி மட்டும் பண்ணணும்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும். அப்புறம் எப்படி யூசி யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டை க்ரியேட் பண்ணுறது. அப்புறம் ட்ரான்ஸ் 2 எப்படி ட்ரான்ஸ் 2க்கு எப்படி அப்ளை பண்ணுறது உள்ளிட்ட எல்லா டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூட்டிலைஸ் த ஃபண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது நிதி ஆயோக் அடல் இனோவேஷன் மிஷனில் அடல் டிங்கரிங் லேப் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டைம் 12 lakhs கொடுப்பாங்க. இந்த 12 lakhs பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் தட் மீன்ஸ் செட்டிங் அப் த லேப். செட்டிங் அப் த லேப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் ஒரு 10 lakhல ஒரு 7 lakhs பர்ச்சேஸ் ஆஃப் P1, P2, P3, P4 அண்ட் AP. P1, P2, P3, P4னா பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 3, பேக்கேஜ் 4. இந்த பேக்கேஜ் 1 அப்படின்னா சென்சார்ஸு, பேக்கேஜ் 2னா அந்த மாதிரி அந்த அட்டல் லேபில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல், எலக்ட்ரானிக்ஸ் கன்சியூமபிள்ஸ், அதுக்கப்புறம் 3D பிரிண்டிங் கிட்டு, அப்புறம் சேஃப்டி கிட்டு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த P1, P2, P3, P4 இப்படின்னா என்ன, அதில் என்னென்ன வாங்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட்டல் டிங்கரிங்கில் பேக்கேஜஸ் லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா PDF ஃபைல் டவுன்லோட் ஆகும், அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த P1, P2, P3, P4 6 லட்சம் ரூபாய், அதாவது 6,50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் ஏதாவது ஒரு மிஷின் வாங்கிக்கலாம் 50,000 ரூபாய் வரைக்கும். இது 7 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபர்பிஷ்மெண்ட் ஆஃப் ஏடிஎல் லேப். ரீஃபர்பிஷ்மெண்ட் மீன்ஸ் அந்த உங்களோட ஏடிஎல் லேப் நீங்கள் செட்டப் பண்ணக்கூடிய அந்த பில்டிங்கை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, அப்புறம் எலக்ட்ரீஷியன் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, அப்புறம் ஃபர்னிஷிங். அதாவது ஃபர்னிஷிங் மீன்ஸ் நீங்கள் டேபிள், சேர்ஸ் எதுனாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸுமே வாங்கிக்கலாம். அப்புறம் 1.5 lakh ஃபார் லேப்டாப் அண்ட் ப்ரொஜெக்டர் பர்ச்சேஸ். அதாவது ஒரு ப்ரொஜெக்டரு, லேப்டாப்பு நீங்கள் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் 3 லேப்டாப் வாங்கிக்கலாம். நீங்கள் இல்லை எங்களுக்கு குறைஞ்ச விலையில் நாங்கள் 4 லேப்டாப் வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் 1.5 lakhக்கு அதிகமாக போயிடக்கூடாது. அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் லேப்டாப்பை நீங்கள் வாங்கிக்கலாம், ப்ரொஜெக்டரையும் வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 10 லட்ச ரூபா இந்த கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஒன் டைம் அமௌண்ட். அதாவது இந்த லேப்டாப்பு, ப்ரொஜெக்டரு, ரீஃபர்பிஷ்மெண்ட்டு, அப்புறம் P1, P2, P3, P4, அது கூட அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங், இது எல்லாமே ஒன் டைம். இது ஒரே ஒரு டைம் 10 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்லி ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். இந்த 10 லட்சம் கொடுத்தது நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக அந்த 2 லட்சம் இருக்கிறத நீங்கள் இயர்லி ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த இயர்லி ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில் 2 lakhs இருக்குது. இந்த 2 lakhsல 90,000 ரூபாய் நீங்கள் கன்சியூமபிள் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது எங்கள்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் காணலை, நாங்கள் அடிஷ்னலாக ஒரு சில அட்வான்ஸ்டு மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 90,000 ரூபாயை வச்சு நீங்கள் அடிஷ்னலாக மெட்டீரியல் வாங்கிக்கலாம். அப்புறம் ஏடிஎல் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ். ஏடிஎல் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்யூனிட்டி டே இருக்கும். அப்புறம் ஏடிஎல் ரிலேட்டடான ஈவெண்ட்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் பண்ணலாம். ஏடிஎல் ரிலேட்டடான ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட்டல் டிங்கர் ஃபெஸ்ட் இருக்கும், அடுத்து ஹேக்கத்தான் இருக்கும். இந்த மாதிரி ஏடிஎல் ரிலேட்டடான ஈவெண்ட்ஸுக்கு நீங்கள் பண்ணி, அதாவது இதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது எவ்வளோ ரூபா செலவு பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. அதாவது ட்ரெயினில் போட்டிங்கன்னா தேர்ட் ஏசி போட்டுக்கலாம், ஃப்ளைட் நாட் அலௌடு இல்லை. இன்டர்நேஷ்னல் காம்படிஷனுக்கு நீங்கள் போகணும் அப்படின்ற சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க போகணும் அப்படின்னா அதை ப்ராப்பராக நீங்கள் மெயில் பண்ணி அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து ஃபண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கடுத்து சாப்பாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 rupees வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அக்கமடேஷனுக்கும் அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு அடல் டிங்கரிங் லேப் ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் PDF அப்படின்னு அடிச்சிங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அப்புறம் சேலரி ஃபார் ஏடிஎல் இன்சார்ஜ்.
ஏடிஎல் இன்சார்ஜுக்கு சேலரி கொடுக்கறதுக்காக இந்த 2 லட்சத்திலிருந்து 60,000 ரூபாய் வந்து அந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5,000 ரூபாய் வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ஸ்டாஃப் போட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு சேலரியே இதை கொடுத்துக்கலாம். இல்லை அந்த 5,000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், இதுக்கு நாங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கிறோம், மற்றபடி ஸ்டாஃபுக்கு சேலரி எங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து நாங்கள் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறனாலும் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த அடல்ட் டிங்கரிங் லேபில் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கூலில் வந்து அதாவது நான் பார்த்துட்டு இருக்க ஸ்கூலில் ஒரு சில ஸ்கூலில் வந்து நிதி ஆயோக்கில் இருந்து அதாவது ஃபண்டை ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2019 ஃபண்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் அவங்கள எந்த ஒரு யூசியும் பண்ணலை, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்டூவும் பண்ணலை. அதாவது அந்த ஃபண்டை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் எதுவுமே அவங்க பண்ணலை. ஸோ இதனால் நீங்கள் ஃபண்டை ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி லெட்ரு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபண்டை யூஸ் பண்ணாலும் அதை ட்ரான்ஸ்டூ போர்ட்டலில் அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஃபண்டை ரிட்டர்ன் பண்ண சொல்லி உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபாலோ த பர்ச்சேஸ் ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஆஃப் நிதி ஆயோக். அதாவது நிதி ஆயோக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத கரெக்டாக பார்த்து நீங்கள் அதுபடி நீங்கள் வாங்கணும். அதுக்கான பாலிசிஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பாலிசிஸ் என்ன அப்படின்னா நான் சொன்னல அதே தான், P1, P2, P3, AP, அப்புறம் வந்து 1.5 lakhs, அதுக்கப்புறம் 1.5 lakhs என்னென்ன வாங்கணும்னு சொல்லியிருந்தா அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 90,000க்கு கன்சியூமபிள்ஸ் வாங்கணும், அப்புறம் வந்து ஒரு 60,000க்கு சேலரி, 50,000க்கு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில் தான். அதே மாதிரி பிரிண்டரு, செக்யூரிட்டி கேமரா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், ஸ்மார்ட் போர்டு உள்ளிட்ட எந்த மாதிரி அடிஷ்னலான எக்யூப்மெண்ட்ஸுமே நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி எதையுமே அட்டல் ஃபண்டில் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இப்போ வந்து எங்களுக்கு வந்து 3D எங்களுக்கு வந்து ஒரு கலர் பிரிண்டர் வேணும், லேப்டாப் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான ரிசர்ச் பேப்பர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கு அந்த md@aim. அப்படின்ற nic.in அப்படின்ற ஒரு மெயில் ஐடிக்கு நீங்கள் டேரெக்டாக மெயில் பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் அப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்ரூவ் பண்ணாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக PFMS வெப்சைட். Regards every ATL related bank transaction should be updated in the respective schools PFMS portal பப்ளிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர்ட்டலில் நீங்கள் அட்டல் ஃபண்டில் இருந்து பண்ணியிருக்கக்கூடிய எவ்ரி டிரான்சாக்ஷன், அதாவது 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பண்ண ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையுமே இந்த PFMS வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஆனால் இப்போது இந்த PFMS வெப்சைட் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. ஸோ அதனால் இதை இப்போ யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இது மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபண்டு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் எந்த வெண்டாருக்கு நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்களோ அந்த வெண்டாரோட பேங்க் டீட்டெயில் இதில் ஆர்டர் பண்ணி என்றைக்கு டிரான்சாக்ஷன் ஆகிருக்கோ அந்த டீட்டெயிலையும் செக் நம்பரையும் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஆட் பண்ணால் மட்டும்தான் ஆன்லைன் EAT ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும், யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டும் ஆன்லைனாகவே இதில் ஜென்ரேட் ஆகும். சப்போஸ் இந்த PFMS வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலை, EAT ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் 1 இயராக வந்து PFMS வெப்சைட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம EAT ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர் சர்டிஃபிகேட் ஃபார் ATL ஃபண்டை வந்து யூட்டிலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும். அதாவது இப்போ வந்து நான் 12 lakhs வாங்கியிருக்கிறேன், அந்த 12 lakhs ஃபண்டையுமே நான் ஆல்ரெடி எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன், 12 lakhs யூஸ் பண்ணிட்டேன். பட் வந்து எனக்கு வந்து UC சப்மிட் பண்ணல, நான் ட்ரான்ஸ்டூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்டூ பண்ணுறதுக்கு இப்போ சப்போஸ் உங்களோட ஃபண்டு வந்து 2019 இல்லைனா 2020 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 20 ஏப்ரலில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 2020 ஏப்ரல்லேருந்து 2021 மார்ச் வரைக்கும் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு GFR 12 ஃபார்ம், அப்புறம் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு, அதாவது 10 lakhsக்கு ஒரு GFR, 12 lakhsக்கு ஒரு GFR. அதே மாதிரி டில் 24 டில் டேட் வரைக்கும்னாலும் வைக்கலாம், இல்லை 23ல் உங்களோட மார்ச் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் அதாவது GFR 12 ஃபார்ம், அதாவது 10 lakhsக்கு தனியாக 2 lakhsக்கு தனியாக நீங்கள் மென்ஷன் பண்ணி வைக்கணும். அதாவது இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்டூக்கு. அதே இது நீங்கள் யூசி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை இதே தான் ரெடி பண்ணணும். அதே மாதிரி யூசி அப்டேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்காது. பட் உங்களோட அக்கௌண்ட் வந்து சேவிங் அக்கௌண்ட்டாக தான் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிருக்கும். அதாவது 12 lakhsக்கு டில் டேட் வரைக்கும் என்னோடய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 27,000-28,000 வரைக்கும் அமௌண்ட் வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம சேனலில் அடுத்த வீடியோவாக போடுறேன். அடுத்து ஆடிட்டட் மினி ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதாவது 12 lakhsையும் 10 lakhsையும் அவங்க சொல்லியிருக்கிற, அதாவது நிதி ஆயோக் சொல்லியிருக்கிற ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத அதில் வைக்கிறது. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நார்மலாக பிரின்சிபல் சைன் பண்ணால் போதும். பட் ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு வந்து ஆடிட்டர் சைன் பண்ணணும். இந்த ஆடிட் மினி ஸ்டேட்மெண்ட்லையும் GFR 12 ஃபார்ம்லையும் ப்ரைவேட் ஸ்கூல்னால் ஆடிட்டர் வந்து சைன் பண்ணணும். யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்லையும் அதே மாதிரி தான் சைன் பண்ணணும். அடுத்து வந்து இந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டுக்கும் GFR 12 ஃபார்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, GFR 12 ஃபார்ம் அப்படின்றத ஆன்லைனில் எடுத்துக்கலாம். யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வேர்டில் எழுதணும். இந்த மாதிரி நான் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு வந்து நான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆபிட்டல் 10 lakhsக்கு தனியாக யூட்டிலைஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் 2 lakhsக்கு தனியாக யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும். இதையும் GFR 12 ஃபார்மையும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து EIT ரிப்போர்ட். இந்த EIT ரிப்போர்ட்டில் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஏன்னா PFMS வெப்சைட்டில் வந்து நிறைய பேர் வந்து சரியாக அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி அப்டேட் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் EIT ரிப்போர்ட் நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும், எப்படி ஜென்ரேட் பண்ணி எப்படி அப்டேட் பண்ணுறதுன்றது நிறைய பேர் கொஸ்டின் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது. அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி EIT ரிப்போர்ட் வந்து ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட அட்டல் டிங்கரிங் லேபில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எதுனா EIT ரிப்போர்ட் வந்து ஆஃப்லைனில் ரெடி பண்ணலாம். அதற்கான ஃபார்மெட் வந்து நிதி ஆயோக் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட், ஏன்னா இதையும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட்னா இதே ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி டேக்ஸ் எக்ஸம்ஷன், அதாவது எங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ப்ரைவேட் ஸ்கூலில். அந்த சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்னால் தேவையில்லை. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் சர்டிஃபிகேட்டு அந்த பாரத் பூஷன் ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் உங்களுக்கு கிரெடிட்டான இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் பண்ணதுக்கு ஒரு டிடி ஜென்ரேட் ஆகும். அந்த டிடியில் செல்லான், அந்த செல்லானை வச்சு நீங்கள் பிரின்சிபல் டிக்ளரேஷன், அதாவது இந்த டேட்லேருந்து எங்களுக்கு இந்த டேட் வரைக்கும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் டிக்ளரேஷனோட சேர்த்து அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே Tranche 2க்கு வேணும். Tranche 2 இல்லாமல் எங்களுக்கு அடுத்த பணம் வேண்டாம், எங்களுக்கு இந்த 12 lakhs மட்டும் போதும், இதை வச்சு நாங்கள் ரன் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க UC மட்டும் பண்ணால் போதும். அந்த 12 lakhsக்கு அதாவது எந்த இயரில் உங்களுக்கு ஃபண்ட் ரிசீவ் ஆனோ அதில் வந்து டில் டேட் வரைக்கும் உங்களோட UC வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். How to create the above certificate and how to upload the Tranche 2 portal. இந்த Tranche 2 போர்ட்டலில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது உங்கள் அதாவது ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து NGO டர்பன் ஐடி கிரியேட் பண்ணணும். NGO டர்பன் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்கூல் பேர், அதாவது ப்ரைவேட் ஸ்கூல் நேமில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். அந்த ட்ரஸ்ட் மேலே அந்த ட்ரஸ்ட்டுக்கான பேன் கார்டு நம்பர், அப்புறம் வந்து ட்ரஸ்ட்டுக்கான பேன் கார்டு நம்பர், ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து அதாவது சேர்மன், அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் சேர்மன், அப்புறம் வந்து கோஆர்டினேட்டர், இந்த மாதிரி 3 பேரோட ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாத்தையுமே NGO டர்பனில் ஆட் பண்ணி அவங்க ஒரு ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடியை வச்சு அதுக்கப்புறம் தான் Tranche 2 வந்து அப்லோட் பண்ண முடியும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு. அதே மாதிரி ஒரு பேன் கார்டு மஸ்ட். இதே இது கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தேவையில்லை. மேலும் உங்களுக்கு இந்த Tranche 2 மற்றும் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது, அப்புறம் Tranche 2 அப்ளை பண்ணுறது குறித்து ஏதாவது சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது. அப்படி இல்லைனா டிஸ்பிளேல என்னோட நம்பர் இருக்குது தம்ப்நெயிலில். அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் டவுட்ஸை டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐயப்பன் கந்தசுவாமி.